இப்ப நான் இப்போ என்னுடைய அனுபவத்துல ஒரு 1000 நோயாளிகள் புற்றுநோயாளிகள் பார்த்திருப்பேன். அதுல சித்த மருந்துகள் மேற்கொள்றதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தா, அவங்க இறுதி நிலையில வந்தாலும் கூட நம்ம மருந்துகள் போகும்போது அவங்க நடமாடி வச்சு இருக்கிறாங்க. ஈவன் அந்த டிக்னிட்டி ஆஃப் டெத்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இறுதி காலம் கூட உங்களுக்கு சுகமாக இருக்குது. அத அவங்க டிபெண்ட் ஆகாம இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குமே. இப்ப இவர் இந்த 1 மாசத்துல வேலைக்கு போனதெல்லாம் நிஜமா எனக்கே அது ஒரு அற்புதமா தான் இருந்தது. பட் இப்படிப்பட்ட கிளைம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு காமன் இதுல நம்ம சொல்லும்போது இதுக்கெல்லாம் நாங்க பர்ஃபெக்ட்டா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அப்ப அவருடைய ரிப்போர்ட் என்ன, ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவர் ரிப்போர்ட் என்ன, இன்னொன்று பேஷண்ட்டுடைய வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் பண்றோம். ஏன்னா தவறுதலா மக்களை வழி நடத்த முடியாதுல்ல. அதே மாதிரி மல்டிபிள் மைலோமாங்கிற இன்னொரு கேஸ்லயும் அப்படிதான். நம்மளுடைய மருந்துகள் போயிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் எடுத்து போகும்போது எவ்ரி திங் நார்மல். ஆனா அவங்க 2 வருஷம் தொடர் சிகிச்சையில இருந்துட்டு இருக்காங்க. எல்லாமே காயக்கல்ப மருந்துகளா தான் கொடுக்குறோம். இப்படி பல இதுல நமக்கு நல்ல முன்னேற்றம். எங்களுக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, ஒருவேளை ஆரம்ப நிலையில இவங்க வந்திருந்தா இன்னும் நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க முடியுமோ அப்படிங்கிறது இருக்கு.